என்ன நீங்க உறுத்திட்டீங்கன்னு சொன்னீங்க? ஒன்றுமே இல்லை என்று அனைத்தையும் உணர்ந்து கொண்டு இருப்பவன், அனைத்தையும் உணர்ந்து கொண்டு இருப்பது நான் ஏகம் என்று உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு ஒன்று வருகிறது, ஒரு நினைவுபடுத்தல் ஒன்று ஏற்படுகிறது. அப்ப இப்ப அப்படி ஏற்படுறதுக்கு உள்ளம் அந்த ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த நிலையில சரிப்படுகுதா? சரிப்படுத்திருந்தான். அப்ப சரிப்படுத்தினா அந்த படுகுது, நீங்க சரிப்படுத்துறது உங்களோட உள்ளம் சரிப்படுகுது என்று சொல்லி உங்களுக்கு விளங்கணுமா இல்லையா? அதுக்குதான் இப்ப இந்த உணர்வு வருது, விளங்குதா? அப்ப நீங்க சரிப்படுத்துவீங்க என்கிறத உங்களுக்கு அந்த நிலை என்ன செய்யுது, உங்களுக்கு உணர்த்தி தருது. அத தூயோன் துணை இருக்கென்று அது சொல்றாகவா? அது உண்மையா பொய்யா? தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்கி தூயோன் துணை இருக்கி நம்ப சொல்றாங்க. இன்னைக்கு நம்மள நம்ப சொல்றாங்க. நம்பி உள்ள தூய்மையோட செயற்படு தம்பியங்க. அப்ப உள்ள தூய்மை என்கிறது உள்ளத்துக்கு நான் ஏகம் என்கிற நிலையில சரிபடாம ஏற்படாது. அப்ப நான் ஏகம் என்கிற அந்த ஏக நிலையில தரிச்சு இருந்து இயன்ற வரை திக்ர் செஞ்சா, ஏகத்தில் தரித்திருந்து இயன்ற வரை திக்ர் செஞ்சா, ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவை திக்ர் செய்து பார்த்தா அந்த உள்ளம் அந்த நிலையில சரிபடாதா? கண்டிப்பா சரிப்படும். நீங்க சரிப்படுத்த அந்த நிலை உங்களுள்ள சரிப்படும். அந்த நிலையில நீங்க இருக்கிறதாக நீங்க உணர்வீங்க. அப்படி உணர்ற நேரத்தில தூய களிமா என்று சொல்லி ஒரு விஷயமும், தூயோன் துணை, தூயோன்டா இறைவன், தூயோன் சுப்ஹானல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ், அவனத்தான தூயோனுங்கிற, அவன் துணையும் உங்களுக்கு சம்பந்தப்படும். இப்ப பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கான் என்கிற விஷயம் அறிவு ரீதியாக இருக்கிறது, அனுபவ ரீதியா மாறும். இப்ப அறிவு ரீதியா தானே இருக்கி, அனுபவ ரீதியா வர நீ ஒரு பொருளை காணத்துப்பட்டு எடுத்த இல்ல மறு உடன் நீக்கிற இறைவன் கண்டுபிடிச்சு எடுபட்டுட்டு அப்ப பாத்தீங்களா நீங்க உடன் நீக்கிற இறைவனை நம்புங்க என்று சொன்னேன். அதுக்கு நான் இதை கவனமா வை, திரும்ப காணத்து. அப்ப இன்னைக்கு அவனுக்கு எங்க என்ன எது மறைவா இருக்குமா? அப்ப உங்களோட செருப்பு வாறு அருந்தாத்துக்கும் நீங்க அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்க. அல்லாஹ்கிட்ட உதவி தேடினா அது செருப்பு தைக்கிறவன் எங்க இருக்கானுங்கிறத காட்டி தர மாட்டானா? எல்லாம் பொய்யா இல்லை, எல்லாம் ஹக்கான விஷயம். நம்ம அந்த ஏகத்தில தரிக்கிறதுல இருக்கு. அந்த ஏகமாக நான் இருக்கிறேன்ங்கிற அந்த நிலையில தரிச்ச உடனே முதல் தூய களிமா என்ன செய்யுமானா உங்களோட தூக்கத்தை நீக்கும். ஒரு தூக்கம் நீக்கும். தூக்கத்தை நீக்கிற சக்தி அந்த தூய களிமாவுக்கு இருக்கு. அந்த தூய களிமா என்ன செய்யுமாண்டா உங்களோட தூக்கத்தை நீக்கி போட்டு அடுத்த கட்டம் தூயோன். தூயோன்டா என்ன, அதுக்கு சரியான அர்த்தம்டா உங்களோட கற்பனைக்கே எட்டாதது, உங்களோட கற்பனைக்கே பிடிபடாது, உங்களோட கற்பனைக்குள்ளேயே அவனை நீங்க என்ன செய்யல. அந்த அளவுக்கு தூய்மையானவனுடைய தொடர்பு ஏற்படும். அப்ப அந்த தொடர்பு எப்படி ஏற்படும்? கட்டுண்ட புலனுக்கு அமைவா அவன் தெரிகிற மாதிரியா இல்ல உணர்வுல சம்பந்தப்படுற மாதிரியா? அப்படி சம்பந்தப்படுற மாதிரி ஏற்படக்குள்ளதான் அந்த சக்தி என்ன செய்யும், ஆட்கள். இதுதான் ஏகத்துவம். ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி என்ன நான் உணர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு தத்துவம். அதுக்கு சக்தி, அதுதான் தத்துவம் என்றால் சக்தி என்று சகலருக்கும் தெரியுமுங்க. இன்னொரு பாடல சொல்றாங்க, ஏகம் என்றா என்னவென்று எண்ணி துணிந்தாயா, அதன் தத்துவம் தான் சக்தி என்று புரிந்து கொண்டாயா என்று கேட்க. அப்ப அந்த ஏகத்துல தரிச்ச உடனே இப்ப என்ன செய்யப்படும் என்ற ஆரம்பத்துல அந்த நிலையில நீங்க இந்த விழிப்போடையே இந்த இப்ப இருக்கிறீங்களே, இப்ப என்ன இருக்கிறீங்களே, இந்த நிலை கலையாம
அப்படியே இருந்துகிட்டு அந்த நிலையில என்ன செய்யலாம்? இடிக்கலாம், சரிபடலாம். அப்ப அதுல சரிபட்டு இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் சரிபட்டோம்னா போதும்ங்கிறது இல்லை. 24 மணித்தியாலமும் அதுல சரிபடுற அளவுக்கு மாறாம, அந்த நிலை வராம, அந்த நிலைக்கு அந்த உள்ளம் போகாம அதனுடைய அந்த சக்தி என்ன செய்யப்படாது, உணரப்படாது, உணர்ற இடம் பெறாது. அப்ப இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னா, ஆரம்பத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உணர்ற நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப ஒன்றுமே இல்லை என்று சொல்லி உணர்ற ஒரு ஆள் இல்லாம ஒன்றுமே இல்லை என்று எப்படி தெரிய வரும்? எப்படி தெரியும்? அப்படி ஆள்றீங்க நான் இருக்கேன் என்று அப்படி பிடிக்கலாமே அல்லாமல் இன்னும் கட்டுண்ட ஒரு ஆள் மாதிரி இன்னைக்கு நான் தெரிய வர மாட்டேன். தெரிய வர விஷயம் இல்லை. உணர்வு ரீதியாக இடிப்பவன் நான் எனும் உணர்வு வரும். இறை உணர்வே அதுவாகும். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லித்தரேன். கனவுல நிக்கிற ஆள், இந்த கனவுல வந்து சரியா கனவுன்னு தெரியாம நிக்கிற அந்த இடத்தை கொஞ்சம் ஐனிக்கே நில்லுங்க இல்ல. கனவுல வந்து ஒரு ஆள் கட்டுண்டு இது கனவுதான் என்றும் தெரியாம, இந்த கனவு காண்றது நான் தான் என்றும் புரியாம நிக்கிற ஒருத்தர் அவரிடத்துல உணரப்படுற அந்த நான் என்கிற உணர்வு ஆரம்பம் பிடிக்க ரெண்டு வைப்பமே. அவர் பிடிக்கக்குள்ள எப்படி பிடிப்பாரு? நான் என்று அவர் பிடிக்கக்குள்ள எப்படி பிடிப்பாரு? அவர்கிட்ட இருக்கிறதா புரியுதா? உதாரணத்துக்கு இப்ப பானு என்ன இருக்காதுல்ல, பானு இப்ப கனவுல நிக்கிறதாக எடுங்களேன். இப்ப எங்க நிக்கிறீங்க? கனவுல. அப்ப கனவுல வந்து கட்டுண்ட ஒரு ஆளா இந்த நிக்கிறீங்க. இப்ப நாம எல்லாரும் கனவுல இருக்கோம். அப்ப கட்டுண்ட ஒரு ஆளா நிக்கிற உங்களுக்கிட்ட கனவுலயே வந்து சரியா, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க இப்ப கனவுல நிக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் என்று ஒரு உணர்வு இருக்க பாருங்க, கவனிங்க, அதை கொஞ்சம் பிடிங்க நீங்க என்று நான் சொல்றேன். எங்க வந்து நின்று எங்க சொல்றேன்னா கனவுலதான் வந்து சொல்றேன், சொல்லி போட்டு சொல்றேன். நீங்க அந்த உணர்வை பிடிச்சிங்களா, அந்த உணர்வை கொண்டு இந்த கனவை கண்டு கொண்டிருக்கிற காண்போனாக இருக்கிற அந்த நிலைக்கு நீங்க போகலாம். ஆனா அந்த நிலை என்ன நிலை தெரியுமா? ஏகமாக இருக்கிற நிலை. நீங்க ஏகமாக இருக்கிற நிலைன்னு உங்களுக்கு சொல்லித்தார. எங்க சொல்லித்தாரன்? ஆழமா வந்துடக்கூடாதா? ரைட், சொல்லி தந்தோம்னா அப்படியா சரி, நம்ம கொஞ்சம் இந்த சரியா பார்ப்போம். கொஞ்சம் இந்த கனவுல கட்டுண்டு நிக்கிற உடல் என்று நம்பின, நிஜம் என்று நம்பின உடலை நான் என்று உணர்ந்துகிட்டு இருந்த அது எல்லாத்தையும் மாய்கை என்று கண்டு கொஞ்சம் கண்ணை மூடி உள்நோக்க கவனிச்சு நான் என்று இருக்கிற அந்த உணர்வை நீங்க பிடிக்கிறீங்க. இப்ப பிடிக்கக்குள்ள இப்படி நீங்க எடுக்கக்குள்ள ஆரம்பம் நீங்க உங்களோட எண்ணம், உங்களுக்கிட்ட ஒரு நினைவு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். கட்டுண்டு இன்னா நிக்கிற நான் தான் இந்த எண்ணத்தை, இந்த உணர்வை பிடிக்கன். உடலுக்குள்ளதான் இந்த நான் என்கிற உணர்வு இருக்கி என்று தானே பிடிப்போம், என்று தானே பிடிச்சோம். எங்க நின்றுகிட்டு பிடிக்கும்? அதை மறந்துடுவான். அப்ப கனவுல கட்டுண்டு நான் பானு என்று சொல்லிக்கிட்டு நிக்கிற நான், எனக்கிட்ட இருக்கிற நான் என்கிற அந்த உணர்வைத்தான் பிடிக்க சொன்னேன் என்றுதான் நம்ம ஆரம்பத்துல அந்த நான் என்கிற உணர்வை நம்ம அல்லாஹ் என்று நம்புவோம் என்று சொல்லி பிடிச்சி கொஞ்சம் கண்ணை மூடி உள்நோக்கா கவனிச்சு அந்த நானை பிடிச்சிட்டு இருக்கக்குள்ள இப்ப நீங்க என்ன செய்றீங்க? அந்த நானை அல்லாஹ் என்று சொல்லி நினைவுபடுத்துறீங்க. அப்ப என்ன நீங்க என்ன செய்யறீங்க? இதுக்கு அர்த்தம் என்னன்னா என்ன ஞாபகப்படுத்துறீங்க? அது குருணி என்ன நீங்க நினைவுபடுத்துறீங்க, என்ன ஞாபகப்படுத்துறீங்க? என்னை என்று சொல்ற அந்த நானை இன்னைக்கு ஞாபகப்படுத்துறோம். இப்படியே ஞாபகப்படுத்திட்டு இருக்கக்குள்ள கனவுல வந்து கட்டுண்டு நிக்கிற பானுவுக்கு தனிய தன்னை நான் என்று உணர்றதுக்கு, தன்னை நான் என்று சொல்லி ஒரு உணர்வை வச்சுக்கிறதுக்கு, தன்னை நான் என்று சொல்லி தனக்கு ஒரு ஆற்றல் இருக்கா? இது பிடிபடுமா இல்லையா? இல்லை என்று சொல்லி இல்லதானே? பிடிபடக்குள்ள அந்த 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 நான் என்கிறது அந்த உணர்வு யாருக்குரியதப்ப? கண்டு கொண்டிருக்கிற அந்த காண்போனா இருக்கிற அவனுக்குரியதா இல்லையா? அவனுக்குரியது அவனுக்குரியது என்று சொல்லி இப்ப நாம அவனுக்கு யாருக்கு கொடுக்கும்?
அப்படின்னா இப்ப அந்த நிலையா கட்டுண்ட நிலையா ஏக நிலையா? அப்படி ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தரிபடுறது உணர்றது அந்த நிலையில இருக்கிறது யாரு? அதான் நான் என்று சொல்லி அவன் தானே ஹக்கா உண்மையாய் பொறுத்த அப்படி இருக்கானா இல்லையா? இல்ல என்று சொல்லி நீங்க யாராவது மறப்பீங்களா? அசைக்க முடியாம கண்டிப்பா இருக்காந்தான் என்று சத்தியம் பண்ணுவீங்களா? சாட்சி சொல்லுவீங்களா? அப்ப இருக்கான் வா. அப்ப இந்த உணர்வை பிடிச்சா ஏகமா இருக்கிற அவனை உணர இயலதா? இதை நான் உங்களோட அனுபவத்துல போய் உங்களோட அனுபவத்தை அப்படியே பிரிச்சு மேஞ்சி அவங்களுக்கு புரிய வைக்க. இப்ப நீங்க கற்பனை கடவுளை நோக்கியா போறீங்க, கற்பனையா ஒருத்தன் இருக்கான்னு உணர்றீங்க. கற்பனையா இருக்கிற ஒருத்தன் சம்பந்தப்படுறதுக்கு இருக்கானா முதலாவது கற்பனையா? அப்படி அப்ப இப்ப நீங்க எல்லாரும் இருக்கக்குள்ள பானு சொல்றா நாம 5 பேர் இல்ல நம்மளோட அல்லாவும் இருக்கான் ரெண்டா சரிவா பிள்ளையா? சரிதான். ஏன் அவன் காண்போனா இருக்கிற அவனுடைய நிலையில நாம இந்த 5 பேரையும் இருக்கோம். அப்ப நம்ம 5 பேர் இருக்கோமா 6 பேர் இருக்கோமா அவனையும் சேர்த்து? அப்ப இப்ப தவர் குகைக்குள்ள ரசூலுல்லாஹ் அபூபக்கர் கிட்ட நாம் 2 இல்லை, நாம 3 இருக்கிறோம். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்ன கற்பனை இல்லையா? அந்த ஏக நிலையை உணர்ந்து அந்த இடிப்புல இருக்கிறவர் செல்லுவார், உணர்ந்து செல்லுவாரா? கற்பனை பண்ணிட்டு செல்லுவார். எங்க இருக்கிறவன நம்மோட தவர் குகைக்குள்ள இருக்கான்னு காட்டுவாரா? அப்ப அவன் ஏகம்ங்கிற அந்த ஏக தத்துவத்தை கொண்டு அவனுடைய இடிப்பு இல்லாத இடமே இல்லை. இப்ப காண்போனா இருக்கிற அவன் கனவுல எங்க இல்லை எங்க இருப்பான்? அப்படி அவன் எல்லா இடத்தையும் சூழ்ந்து அறிவு ரீதியா இருக்கானா? அவன் இருக்கானா? அறிவு ரீதியா இருக்க. அவனுடைய அறிவு தான் சூழ்ந்து இருக்கு. அவன் சூழ்ந்து இருக்கான் என்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அவன் அறிவு சூழ்ந்து இருக்கிறது தான். இப்ப அறிவை விட்டு அவன் வேற எங்கே இருக்க, அறிவு வந்து இங்க சூழ்ந்துட்டு எடுக்கிறையும் இல்லை. எங்கேயோ அறிவுக்குரியவன் இங்க இருக்கான், அறிவு ஏதோ வந்து இங்க உள்ள சூழ்ந்து விட்டு இருக்கின்ற எடுக்கிற. அப்ப அவன் காண்போடுங்கிறவன் இல்லாத இடமே இல்லை. அப்படி இருக்கிற அந்த நிலையில அவன் அறிவை கொண்டு வெளிப்பட்டு அறிவை கொண்டு தெரிஞ்சு அறிவை கொண்டு நிக்கிற விஷயம் தான் இந்த கனவுங்கிறது இல்லையா? அப்ப அந்த கனவு என்ன செய்யும் என்றா இந்த நான் ஏகம் என்கிற நிலையில அந்த உணர்வை கொண்டு தரிப்படக்குள்ள கனவு என்ன செய்யும்? கலையுமா இருக்குமா? அப்ப கனவை கலைத்திடும் கல்வை துளக்கிடும் ஹக்கோடு ஒன்றி விடுவாய் என்று சொல்றாங்க. கனவத்த உலகில் விழிப்பூட்டும் அங்க. அப்ப இன்னைக்கு இந்த உதாரணத்தை வச்சு இப்ப நீங்க நான் ஏகம் என்று சொல்லி நீங்க அந்த ஏக நிலைய உங்களோட உள்ளத்தில தரிப்படுத்தி ஏகத்தில் தரித்து இருந்து விக்கிரி செஞ்சா இயன்றவரை செய்யறீங்க என்றா இப்ப நான் செஞ்ச விஷயத்தையே எடுங்க. இப்ப கனவுல கட்டுண்டு நீங்க நிக்கிற இந்த கட்டுண்ட நிலையில நிக்கிறது இல்லை. நான் காண்போனாக ஏகமா இருக்கிற அவன்தான் நான் என்று சொல்லி அந்த நிலையோட ஒன்றிக்கிற அளவுக்கு அந்த நிலையோட ஒன்றிச்சு அதுதான் நான் என்று நீங்க இருக்கிற அளவுக்கு உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? தரிப்படும், மாறுபடும். இப்ப உங்களுக்கு இப்ப அந்த நிலையில போய் தூங்கிட்டு கிடக்கும். அந்த நிலையத்தானே நமக்கு உணர விடாம நம்மட உணர வேண்டிய அறிய வேண்டிய அறிவை உறக்கத்துல போட்டு கெட்ட நரகத்துல கொண்டு போய் தள்ளுறான் இவன். அப்ப அந்த அறிவை விழிச்சு நரகத்திலிருந்து விடுதலாகி ஏகமாக இருக்கிற நிலை உணரப்படுற அளவுக்கு கல்பு வந்துட்டா அந்த கல்பு வார இந்த கட்டத்துக்கான அந்த கல்பு கண் துறக்குது, அறிவு விழிக்குது. விழிச்ச உடனே ஏகமா இருக்கிற அந்த ஏகம் தான் நான் என்று சொல்லி தரிபடுற நிலை சம்பந்தப்படப்பட இப்ப தூக்கணும். உள்ளத்தில முத்திர உலகத்தில நித்திர கனவுதான் உண்ட வாழ்க்கை என்கிற விஷயம் புரியும். மறுமையில நித்திரையில இருந்து இந்த தட்டி ஒழிப்பினது யார் என்று ஒழுங்குவோமா? மறுவா மறுமையே தெரியும், மறுமையே தெரிய வேண்டி வரும். அப்ப இப்ப ஈனைக்கு அந்த ஏகத்தில தரிக்கிறது தான் ஈனைக்கு ஆழமான விஷயம். ஏகத்தில நம்மள உள்ள தரிச்சுக்கிட்டே இருக்க இந்த முன்னுக்கு தெரிகிற இந்த வெற்றிடம் எல்லாம் வெற்றிடமா தெரியுமா? அவன் இந்த வெற்றிடம் தெரியும் இருக்கண்டா இந்த கட்டுண்ட புலனுக்கு தான் தெரியும். கட்டுண்ணாத கல்புக்கோ இந்த வெற்றிடமாக இருக்கிறது என்ன என்று புரிய வேண்டி வரும்.
இந்த வெற்றிடமாக தெரிகிறதுல என்னையெல்லாம் இருக்கி என்கிறது நமக்கு என்ன செய்யும்? தெரிய அறிவுக்கு தெரிய வேண்டி வரும். வரக்குள்ள புத்தி இளமையா பூ உலகு உன் உள்ளத்தில் தானே மறைந்திருக்கின்ற உஸ்தாத் சொல்ற அந்த உலகு மறையாம வெளிப்படையாக தெரிய வேண்டி வராதா? வரக்குள்ள மற அந்த உலகுக்குள்ள இருப்போமா, தூங்கிட்டு கிடப்பா? தூக்கம் இருக்கி, தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்கி, தூயோன் துணை இருக்கி நம்பி. அப்ப ஐனைக்கு அந்த காண்போனா இருக்கிற அவன், ஏகமா இருக்கிற அந்த நிலை தூய்மையான நிலை. ஏன்? அவனோட இன்னொரு பொருள் கிடையவே கிடையாது. அவனை விட்டும் வேறாக ஏதாவது ஒன்று அவனோட இருக்கா? இல்லை. அப்ப அவன் எப்படி உணர்ந்துகிட்டு இருப்பான்? அவனோட என்னையாவது ஒன்று இருக்கிறதாக உணர்வானா? அவன் என்னை தவிர ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்துகிட்டு இருப்பானா? அப்ப என்னை தவிர ஒன்றுமே இல்லை, லா இலாஹ இல்லா என்கிற அந்த களிமா உணரப்படுற, அந்த கருத்து உணரப்படுற அந்த நிலை கல்வுக்கு வரக்குள்ள தூக்கணும். தூய களிமா என்ன செய்யும்? இன்னைக்கு கிடைக்கும் அந்த தூய களிமா என்கிற விஷயத்தை இன்னும் நாம இந்த உறவாட்டத்துக்கு ஆழமாக எடுக்கல, ஆழமாக பேசுற இடத்துக்கு நாம இன்னும் ஒருத்தரும் வரல. ஆனா உங்களுக்கு அப்ப இன்னைக்கு இப்ப அந்த தூய களிமாவை எடுத்து அந்த தூயோன் துணை என்கிற அந்த துணைங்கிறது என்னடா, நம்முடைய உணர்வு ஏகமாக இருக்கிற அந்த உணர்வு நிலையில தரிபடக்குள்ள ஆரம்பத்தில நான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவேன் என்றுதானே ஆரம்பிச்சோம். கட்டுண்டவரால் நின்று நான் என்கிற உணர்வு பிரான நரம்பை விட சமீபமாக அல்லாஹ் இருக்கிறதாகத்தான் நினைவுபடுத்த ஆரம்பிச்சோம். இப்படி ஆரம்பிக்கக்குள்ள இந்த நினைவுபடுத்துறத நான் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிறேன் தானே அந்த கட்டம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்ப அதைத்தானே என்ன நீங்க ஞாபகப்படுத்துங்க என்று அந்த வசனத்தை கொண்டு விளங்கினோம். இப்ப ஏகமாயிருக்கிற அவன் தன்னை ஞாபகப்படுத்தக்குள்ள அந்த நிலை யார நிலையாக இன்னைக்கு உணரப்படும்? இங்க என்ன ஞாபகப்படுத்திட்டு இருந்தாரு? அவரை ஞாபகப்படுத்துறதாக அமையாதா? நீதான் 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 என்று உணர்வாரா? இல்ல வேற எவனோ இருக்கான், வேற ஏதோ ஒன்று இருக்கின்ற உணர்வாரா? அப்படி அவரை உணர்ற நிலைக்கு ஏக நிலையில வந்ததுக்கு பிறகுதான் அதுக்குறுக்கும் உங்களை ஞாபகப்படுத்துவேன், உங்களை நான் ஞாபகப்படுத்துவேன் என்கிற விஷயம் எப்படி வரும்? இப்ப அல்லாஹ் அவனை ஞாபகப்படுத்துறானா நம்மள ஞாபகப்படுத்துறானா? அவனைத்தான் ஞாபகப்படுத்துறான். நம்மளத்தான். ஆனா அவன் என்று சொல்லி ஞாபகப்படுத்துறான். ஏனென்றா அங்க காண்போனா இருக்கிறது யாரு? அப்ப இங்க இருந்து கணவன் கட்டுண்டு இருந்து ஒரு ஆள் அங்க போனையா? காண்போனா இருந்து அங்க ஒரு ஆள் இங்க கட்டுண்டு இருந்த ஆளு நீ வா என்று சொல்லி எடுத்தியா? அப்ப இன்னைக்கு என்ன நடந்தேன்னா மறதி இந்த கட்டுண்ட நிலையில நின்றதால ஏகமா நான் இருக்கணுங்கிற அந்த நிலையை மறந்தது மட்டும்தான். மறந்து நின்றதுதான் காரணமே அல்லாமல் வேறையா நிக்கையும் இல்லை, வேறையாவும் இல்லை, வேறையா இங்க ஒரு பொருளும் இல்லை. அப்ப என்னை தவிர ஒன்றுமே இல்லைங்கிற அர்த்தம் இப்பதான் என்ன செய்யும்? இந்த இருப்புல இருந்துகிட்டே பிடிபடும். அதைத்தான் உஸ்தாது கேட்காக ஏகத்தில் ஏகமாய் என்றென்றும் உள்ள நீ, ஏகத்திலே ஏகமாய் என்றென்றும் என்றென்றும் எந்த நாளும் எந்த கணமும் எந்த செக்கனும் உள்ள நீ ஏன் மறந்தாய் மனிதான்னு கேட்க. ஏன் மறந்தாய் கேட்க. அப்படி என்ன நாம அந்த ஏகமாக நான் இருக்கிறேன்ங்கிற அந்த நிலையை மறக்காம இருந்தமண்டா, அந்த மறக்காம இருக்கிற நிலையே இருக்குமண்டா, என் நேரமும் ஏற்கனவும் நான் எப்படி இருப்பேன்? அப்படி ஏகமாக அந்த நிலையில சரிப்படுத்தி அந்த உள்ளத்தை எக்கணமும் வெற்றிக்கிறதுக்கு முடியுமா நினைக்கிறீங்க? சும்மா சிம்பிளா சொல்றீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க. பாருங்க அப்ப நாங்க பட்ட கஷ்டம், நாங்க படாத துன்பங்கள் படாம ஜன்னத்துக்கு போறது லேசா நீட்டிக்கிறீங்க விளங்குதா? சஹாபாக்கள் படாத கஷ்டம், சஹாபாக்கள் படாத துன்பம் எல்லாம் படாம அந்த ஏகத்தில போய் லேசா தரிச்சிடலாம நினைக்கிறீங்க? அது ஜன்னத்தது. இறைவனை ஏகனாய் ஏற்றவர் உள்ளம் இன்பம் உலையும் சொர்க்க நிலம். நம்பவே மாட்டீங்க. அதனால அது நம்பி உள்ள தூய்மையோட செயற்படுங்க தம்பி என்று சொல்றாங்க. நல்ல திராவி தலைய தம்பி என்று சொல்லி உள்ள தூய்மையோட செயற்படுங்க, நம்பி செயற்படுங்க. இன்றைக்கெல்லாம் 7 மணி இருந்து பாருங்களேன். இன்றைக்கு இல்லை. ஏன்னா இது அப்படி கடினத்திலும் கடினம். என்னடா அவ்வளவு தரகுகள் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே எவ்வளவு தரகுகளை இதுக்குள்ளே குமிக்க பார்த்துட்டீங்க.
நான் வந்திருந்து ஃபுல்லா கிளியர் பண்றேன், நீங்க எல்லாரும் அங்கே இங்கே போய் குமிச்சா எப்படி இது நடக்கும்? புரியுதா? அப்ப நானும் ஏன் இது சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் சம்பந்தப்பட்ட ஆட்களோட இருக்கிற சம்பந்தப்பட்ட ஆட்களோட ஊட்டா போற ஏன்னு விளங்குதா? ஏன் இது அப்ப இதை கிட்டிக்கலாம், இதை பேசலாம். இல்லாத ஊட்ட போய் காலை வச்சோம்டா கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம எல்லாம் மறந்து அவன் கூட்டிட்டு போயிடும். அப்ப அதுக்காக நான் வானா தடை செஞ்சு சொல்ல வரல, அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அதான் அதை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க, அதை அதுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுங்க, அதான் அதுக்கு என்னென்ன மரியாதைக்கு அந்த மரியாதையை செலுத்துங்க. ஆனா உங்களோட உள்ளத்தை பாதுகாருங்க. ஏன்னா எனக்கு உங்களோட உள்ளம் தேவை. இப்படி இறைவன் உங்கள்கிட்ட சொல்றது விளங்குதா? அவனுக்கு கொடுத்துருங்க, அவனை தரிப்படுத்துங்க, அவனை ஏகமா இருக்கிற அந்த நிலையில தரிப்படுத்தி வச்சுக்கோங்க. அவன் அங்க நான் இருப்பேனுங்க. அப்ப இறை உறவு இல்லாதவன் இன்சானா? அப்ப இறை உறவோட இந்நேரம் இருக்கிற வழியை காட்டி அந்த வழியை இப்படித்தான் என்று தெளிவுபடுத்தி அந்த வழியில தரிப்படுங்க என்றும் சொல்லித்தாந்து நாக்களை கொண்டாந்து நசீனி இனிக்கும் வந்து வெச்சி பாருங்க, நல்ல இனிப்பை உணர்வீங்க. அந்த டேஸ்ட்டை பாருங்க. ரெண்டு தந்தும் அந்த இனிப்பை உணர இயலாம அந்த இனிப்பை பிடிக்க இயலாம எனக்கு கஷ்டமா இருக்கண்டா என்னன்னு சொல்றேன் சிந்திச்சு பாருங்க. அந்த இடத்தையும் காட்டி அந்த இடத்தையும் தெளிவுபடுத்தி இல்லையா பானோ? உண்மையா இல்லையா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது இன்னைக்கு முயற்சி மட்டும்தான். அந்த நிலையில தரிப்படுறதுதான். உள்ளத்தை தரிப்படுத்துங்க, தரிப்படுத்திக்கிட்டே உங்களோட வேலையிலையும் பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு தரிப்படுத்துங்க என்று நான் இன்னைக்கு சொல்லல, கண்ணை திறந்துக்கிட்டு தரிப்படுத்துங்க என்று நான் சொல்லல. கண்ணை திறந்தாலும் கண்ணை மூடினாலும் உங்களுக்கு அந்த நிலையை தெரிகிற அளவுக்கு தரிப்படுத்துங்க. ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு கலிமாவை திக்ரு செய்து பார். உங்களோட உள்ளம் இந்த கட்டுண்ட நிலைக்குள்ளேயே இன்னும் இருக்குமண்டா, இந்த கட்டுண்ட நிலைதான் நான் என்று இன்னும் உணருமண்டா, இந்த கட்டுண்ட நிலையில தான் இன்னும் நீங்க தரிப்படுவீங்களண்டா, அல்லாஹ்வாலையும் பாதுகாக்க இல்லாத ஒரு நிலை தான் வரும். ஏன்னா அவன் தான் இவ்வளவும் உங்களுக்கு என்ன செய்யறான், விஷயத்தை ஒழுங்கப்படுத்தி உங்களுக்கு இந்த நாட்டத்தை விரும்பி உங்களுக்கு இந்த புரிதலை தாரான். அப்போ இந்த கடும் முயற்சி ஒன்றும் கடும் பயிற்சி ஒன்றும் நம்ம செய்யணும். இதுக்கு யாரையும் நாம கஷ்டப்படுத்த தேவையில்லை, யாரையும் இதுக்கு துணையாக எனக்கு வா என்று சொல்லி கூப்பிட தேவையில்லை. உங்களோட உள்ளத்தில நீங்க என்ன செய்யணும்? இப்ப போராடணும். இதுதான் போராட்டம். இதுதான் சஹாபாக்களுக்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன யுத்தம் செஞ்சுட்டு வந்தோடனே இது இல்லை யுத்தம். உங்களோட உள்ளத்தோடு நீங்க போராட வேண்டிய பெரிய யுத்தம் இருக்கு. ஏன் அதை பெரிய யுத்தம் என்றாலும் எந்நேரமும் போராடிட்டு இருக்கிற வேலை அது. கொஞ்ச நேரம் மறங்க அப்படி எங்க வந்துருக்கும். ஏன் இது எந்த அளவுக்கு ஆட சொல்லி தரல, ஆனா பயிற்சி எடுத்துக்கிட்டு நினைவுபடுத்திக்கிட்டு ஒரு அளவுக்கு உங்களோட உள்ளம் வந்துட்டா மரம் உங்களுக்கு அமைஞ்சு வரும். எந்த விஷயமும் தானே ஆரம்பம் சரியா அளவுக்கு போயிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து இப்படித்தான் கொஞ்சம் பிடிச்சிட்டு கூட மரம் அது சம்பந்தமா நிறைய வேறையா இல்லையா, நிறைய தெரிய வேண்டி வருமா இல்லையா? அப்படி அந்த உள்ளம் என்ன செய்யும் அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலையில சரிபடுற வீதம் கூடும். உள்ள அதை இந்நேரம் நினைச்சுக்கிட்டே இருக்க 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 இன்பம் விளையும். சொர்க்கத்தில் உள்ள இன்பம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உள்ளத்துல வெளிவரும். விருப்பம் இல்லையா? அப்ப நீங்க உங்களை விரும்புங்க, ஏகமா இருக்கிற அந்த நிலையை விரும்புங்க. அது உங்களோட சொந்த நிலை. திக்ர் என்கிறது எதற்காக? ஞாபகப்படுத்தல், நினைவுபடுத்தல். எதற்காக? மறதியை நீக்கி அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையை தேக்கி உரிய இடத்தில் உன்னை அமர்த்தி உண்மை சாந்தியில் நிலைத்திட என்று அது சொல்ற அந்த சாந்தியில நிலைக்கத்தானங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, அமைதி இல்லை. என்னத்தை செஞ்சாலும் உள்ளம் என்ன செய்தில்லை, ஒரு பூரண திருப்தி அடையுதா, பூரண சாந்தி கிடைக்குதா? ஆனா நீங்க ஏகத்துல போய் தரிச்சு இருந்து போட்டு அவங்களோட உள்ளத்தை திரும்பி பாருங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அந்த சாந்தி மார்க்கத்தில அந்த சாந்தி வழியில நீங்க இருப்பீங்க. இப்ப அல்லாஹ் ஏனிக்கு இருப்பான்.
அங்கதான் ஏகமாய் ஏகமாய் நான் என்று சொல்லி நான் ஏகம். அப்ப நான் ஏகமா இருக்கிற நிலை என்கிற அந்த நிலை இப்ப நமக்கு உறக்க நிலையாக, தூங்கிட்டு கிடக்கிற நிலையாக, மறதி நிலையாக இருக்கிறத முதல் நீக்குங்க. அதுல அறிய வேண்டிய அறிவு எவ்வளவு இருக்கு. அந்த நிலையில நாம அமைந்து இருக்கோம். ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று கேட்கிறது. அப்ப நாம அறியணும் வேண்டா, நம்மள அறிவு விழிக்கணும் வேண்டா, அறிவு விழிச்சு கல்புக்கண் திறக்கணும் வேண்டா. முதல் ஆழ்ந்த உறக்க நிலைக்குள்ள நம்ம உள்ளமே செய்யணும், அந்த பக்கம் திரும்பணும். அந்த பக்கம் திரும்பி அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை கவனிக்கணும் இல்லையா? கவனிக்க மாதிரி இல்லாமா? அப்ப கவனிக்கக்குள்ள சரிபடக்குள்ள அப்ப அங்கே நான் கட்டுண்ட ஒரு ஆளை தெரியாட்டி நான் எப்படி இருக்கேனுங்க? ஏகமா இருக்கேன். அப்ப முதலாவது அறிவு என்ன வரப்போகுதுன்ற ஐநைக்கு அறிய தெளிக்கிறவர்கிட்ட, அறிய முற்படுறவர்கிட்ட, அறியணும் என்ற நாட்டத்தோட அந்த ஆழ்ந்த உறக்க நிலையை கவனிக்கிறவர்கிட்ட முதலாவது வார அறிவு என்ன? முதலாவது வார விஷயம் நான் ஏகமா இருக்கிற நிலை. இது ஒரு அறிவு. பேர் ஒரு அறிவொண்டு வந்திருக்கு. அப்ப ஒரு அறிவொண்டு இன்னைக்கு விழிக்குது. விழிச்சுத்தான் நீ ஏகமா இருக்கா இன்னைக்கு என்று அது நமக்கு என்ன செய்யுது? உணர்த்து. அப்ப இப்ப கனவுல கட்டுண்டு இருக்கிறவரு அவர் இருக்கிற நிலையில நான் என்று சொல்லி இருக்கிற உணர்வை பிடிச்ச உடனே அந்த உணர்வுக்குரிய சொந்தக்காரன், அந்த உணர்வுக்குரியவன் கட்டுண்டு நிக்கானா ஏகமா இருக்கானா? அப்ப நீங்க நான் ஏகமா இருக்கேன் என்று உணர்றதும், நான் ஏகமா இருக்கேன் நினைவுபடுத்துறதும், நான் ஏகமா இருக்கேன் அந்த நிலையில சரிபடுற முயற்சி ஆரம்பத்தில உங்களுக்கு நீங்க செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நிலை மிகைப்படுற பொழுதோ சரிபடுற பொழுதோ அந்த வியாபக தன்மையுடைய அந்த தத்துவமும் அந்த சக்தியும் வெளிப்படுற பொழுதோ நீங்க இருப்பீங்களா? அவன் தான் இருக்கிறதாக அவன் உணர்வானா? அவன் தான் இருந்தான். அந்த இடம் வரைக்கும் தான் உங்களை என்ன செய்யறன. அவன் உங்களை ஞாபகப்படுத்த துவங்கிட்டான்டா அவன் மறப்பான். அவன்கிட்ட மறந்து இருக்கா? அவன் இப்பயும் உங்களை ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கான். ஏன் அவன் உங்களை ஞாபகப்படுத்திட்டு இருக்கான்? காரணம் அவன் அவன் உங்களை ஞாபகப்படுத்தி நான் என்று சொல்லி இந்த இடிப்புல அவனைத்தான் உணர்றான். உங்களை உணரல. இன்னைக்கு பயாசாண்டு ஒரு ஆள் இருக்கு, ரம்சியாண்டு ஒரு ஆள் இருக்கு, பானண்டு ஒரு ஆள் இருக்கு, நாம ஞாபகம் வச்சுக்குவோம் என்று சொல்லி எல்லாம் அவன் நினைவு வச்சுட்டிருக்கா? வச்சுட்டு இருந்தா அவனோட இன்னொன்று இருக்கா? இன்னொன்று இல்லையா? அப்ப அவன் என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று அவன் தன்னை உணர்ற நிலையில நான் இப்ப சென்னை எல்லாரும் கூட இருப்போமா? அப்ப அவனை வேறு காண்றது யார்? இங்க நின்றுகிட்டு நாமதான். அதான் அவன் சொல்றான், மன்னிக்க மாட்டேன்னு இப்படி வேறு காண்றது. நரகத்துல போட்டு என்ன செய்வேன்? எதிகட்டைகளாக மாத்துவேன், உங்களை எல்லாம் அழிப்பேன் என்று சொல்றதுக்கு பதிலாக அப்படி சொல்றான். நீங்க வேறையா நின்றுக்கிட்டு வேறையா நிக்கணும்னு நிக்கிறீங்க, எனக்கு இணையா வைக்கிறீங்க, உங்களை எல்லாம் பாருங்க நான் எப்படி அழிச்சு காட்டுறேன்னு சொல்ற மாதிரி இல்லையாது. அப்ப அந்த இணையை நீக்கி அந்த கூட இருக்கிற அந்த துணையை நம்பி பிராண நரம்பை விட சமீபமா இருக்கிற அவன் இருக்கிற இடிப்பை உணர்ந்துட்டோம்டா, இப்ப அவனை தவிர நீ இல்லை. இடிக்கும் நானை உணர்ந்து கொண்டால் சிறுக்கு என்கிற நோயழியும். இடிக்கும் நானை உணர்ந்து கொள், சிறுக்கு என்கிற நோயழியும். கற்பனை நான் மறைந்து விட்டால் ஹக்கான நான் உன்னுடன். அப்ப ஒஸ்தாத் சொல்றாங்க, இல்லா நானை இழந்து விட்டு இருக்கும் நானே உணர்ந்து கொள், சிறுக்கு என்கிற நோயழியும் அவனை அன்றி நீ இல்லை. கற்பனை நான் மறைந்து விட்டால் ஹக்கான நான் உன்னுடன். அப்ப ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையும் இன்னா இருக்கிற நிலையும் ரெண்டு நிலை இல்லாம இக்கணமும் அவனோடு இரண்டிருக்கிற ஒரு நிலைக்கு வந்துடுவோமா இல்லையா? அப்படி ஒரு நிலைக்கு வாரத்துக்கு தானே தியானம் செய்யறோம். ஒரு நிலையில சரிபடுறதுக்கு தானே கண்ணை மூடி உள்நோக்காக அந்த உணர்வை பிடிக்கும். அப்ப ஏகமாக நான் இருக்கிறேனுங்கிற அந்த நிலையில உள்ளம் சரிபடாம சரிபடுற இடத்துக்கு வராம ஒரு நிலை வராது. ஒரு நிலை அந்த உள்ளத்திலே என்ன செய்யப்படாது, உணர்ற இடம் வராது. உணர்ற அது வரைக்கும் இங்க உணராம நிக்கிற அவரு சிலையா நிக்கிறா இல்லையா? அதுக்கு வணங்குறாரா இல்லையா?
அதுதான் ஹால் என்று சொல்லி அதுக்கே அவர் எந்நேரமும் என்ன செய்யறாரு, துதி செய்யறாரா இல்லையா? எப்ப ஒரு சிலை வணக்கத்தை விட போறாரு, அதனால சிலையெல்லாம் உடைச்செறிஞ்சாலா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, முதல் சிலுவையில அடங்குங்க, நீங்க உயருங்க. ஏகமா நான் இருக்கேன் கூட இருப்பு நிலையை நோக்கி நீங்க போங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். இங்க என்ன செய்யுங்க, உடனே சிலுவையில அரைஞ்சிடுங்க. இதெல்லாம் விளங்கலையா? இப்ப ஒவ்வொரு நபிமாருக்கு இந்த எங்க நின்றாக என்று இதுதான் நபிமாற்று. நீங்க எனக்கு நேரான பாதையை காட்டு செஞ்ச அந்த பாதையில போன நபிமாரெல்லாம் இப்படித்தான் போயிருக்காங்க. உலக மக்கள் யாரு வேணும் என்றாலும் இதை பொய் என்று செல்லட்டும், மறுக்கட்டும், இல்ல உண்மை என்று ஏற்றுக்கொள்ளட்டும், நமக்கு கவலை இல்லை. ஆனா ஹக்கி தான், ஹக்கான வழி தான். நபிமார்கள் போன அந்த மிஹ்ராஜ், அந்த நேரான பாதை, ஹிதின ஸிராத்தல் முஸ்தகீம் பண்ணி எனக்கு நேரான வழியை காட்டி என்று கேட்டது போனது ஹக்கா இல்லை. இதை மறுத்தாலும் சரி ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு கவலை. உலக மக்கள் மறுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஏற்றுக்கொண்டாலும் நமக்கு பிரச்சனை. ஆனா உண்மை இதுதான்.